சரி வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து எதுக்காக வந்து அட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா, சுட 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 இன்னைக்கு காலையிலயா, இன்னைக்கு காலையில நேற்று நைட்டா, நேற்று ஈவினிங் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 2024 T20 ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்குவாட் வந்ததுல இருந்து ஒரு பக்கம் வந்து இவர் செலக்ட் ஆயிட்டாரு அப்பாடின்னு சொல்லி சந்தோஷப்படுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர் ஏன் இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது ஒரு பக்கம். அந்த ஸ்குவாட பத்தி எங்களுக்கு ஒரு ஒரு கிரிக்கெட் ஃபேனா எங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பேச போறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஸ்டாட்ஸுமே எடுத்து ஓகே இதெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுவோம். எங்களுக்கு என்ன எமோஷன் இருக்கு அதை தாண்டி எங்க இந்த டீம்ல வந்து எங்களோட பிளேயிங் லெவல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் சொல்ல போறோம். இவன் அதுல வந்து கேள்வி கேட்க போறான். ஏன் என்ன நோட்டினீங்க, இவன் ஏன் பண்ணா அப்படின்னு வந்து இவரா வந்து கேள்வி கேட்பான். கவுன்சில் நீங்க வந்து இவனை கேள்வி கேளுங்க. அதாவது சீக்கா பிளேயிங் லெவல் தலைத்திட்டானுங்க. பிளேயிங் லெவல் எடுத்துக்காதீங்க, ட்ரீம் லெவலுக்கு சூஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கங்க. சோ ஃபன்னா எடுத்துக்கங்க. சரி ரைட். இப்போ வந்து நம்ம யார் யார் வந்து 15 பேர் ஸ்குவாட் வந்து எடுத்திருக்காங்க, அது அப்புறம் ரிசர்வ் பிளேயர்ஸ், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா வந்துடும். சோ சொல்லி அதையாவது கண்டென்ட் சரி ரைட். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல யாரை எடுத்தாங்கன்றது ஒரு சந்தோஷம். அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே காமனா சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சேட்டா அது எனக்கு இதுவுமே சந்தோஷம், தூபேவுமே சந்தோஷம். ஜஹல் ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி விளையாடுற ஆள் தான். எனக்கு சந்தோஷம் என்ன இப்போ உங்களுக்கு சேட்டா தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிடம்ஷன் ஆக் மாதிரி வந்துருவாரா இல்ல என்னன்னா டாப் டேபிள்ல டாப்ல இருக்கிற டீம் மேல கேப்டன் எடுக்கிறதா முடிச்சிருவாங்க. அதோட இல்ல அதுவும் இப்ப ரீசெண்டா விளையாண்ட நாக்கு அந்த சண்டை போடுவார் போல விட்டா இல்ல. ஆக்சுவலா சாம்சனுக்கு வந்து இது மாதிரி வாய்ப்பே கொடுக்கலன்னு கேட்டா கொடுத்துருந்தாங்க. ஆனா ஒரு கன்சிஸ்டன்டான ரன் வந்து பெருசா கொடுக்கல. இல்ல கொடுத்த வாய்ப்பு இவர் கன்சிஸ்டன்டா இல்ல. எப்படி சஞ்சு வந்து இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் சஞ்சுவோட பிளேஸ் இருந்தானா என்னோட பிளேஸ் இதுல இருக்குமா, நான் இந்த டீம்ல இருப்பேனான்ற ஒரு பதட்டத்திலேயே என்ன சொல்ல ஒரு டெஸ்பரேட்டா ஷாட்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, அடிச்சே திருந்தாங்க தப்பான ஷாட்ஸ் சூஸ் பண்றது. சோ அதனால அந்த மாதிரி ஆடுது சஞ்சு வந்து கடைசியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் அது 100 எடுத்துப்பாப்ல. அதுலதான் அவருக்கே வந்து நான் கன்சிஸ்டன்டா ஆடணும், கொஞ்சம் பார்த்து ஆடினா என்னால வந்து ஸ்கோர் பண்ண முடியும்ன்ற ஒரு இது வந்து இந்த ஐபிஎல்ல பயங்கர கன்சிஸ்டன்டா ஆடிப்பாப்ல. அவர் ப்ரூவ் பண்றது இல்லாம அவரோட ரோலை ப்ளே பண்ணிருக்காங்க. வெல் டிசர்வ்டு. அதனால ஃபர்ஸ்ட் சந்தோஷமான சேட்டா வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் மேட்ரிட் யாரு ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாம டீம் இல்லை. அதாவது 3 பேரு ரோஹித், கோலி, பும்ரா, இவங்க 3 பேர் இல்லாம அதாவது சர்டைனிட்டிஸ் சில பேர் வைஸ் கேப்டனா தொக்கா உங்களுக்கு அவரை பத்தி பேசுவோம் சார். இருக்கு சார் பேசுவோம் அவரை பத்தி. இல்ல எனக்கு என்னன்னா என்ன ஒரு கருப்பா இருக்கு அப்படின்னா, ரீசெண்டா ஒரு மேட்ச் நடந்துச்சு டிசி விசஸ் எம்ஐ. அதுல ஒரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் பாத்தியா? போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் எனக்கு எங்களுக்கே தெரியும். இது மாதிரி ஒரு 2-3 வீடியோ முன்னாடி பாத்தீங்கன்னா அதுதான் அதை வந்து நாங்க பேசியிருந்தோம். பாண்டியா ஃபுல் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தோம். ஆனா அவர் சும்மா இல்லாம என்ன பண்ணாரு, போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல டிசி விசஸ் எம்ஐ மேட்சுக்கு அப்புறம் எதனால வந்து இந்த மேட்ச் சேஞ்ச் ஆச்சு, எந்த இடத்துல சேஞ்ச் ஆச்சு கேட்டப்போ, அக்சர் பட்டேலுக்கு ஆப்போசிட்டா லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் வந்து இன்னும் இன்டென்ட் காமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதை பார்த்தாலே மனசே விட்டுருச்சு. எனக்கு எம்ஐ வந்து லைட்டா காப்பாத்திங்க திலக் தான் நடுவுல அந்த மேட்ச்ல ஹார்திக் பாண்டியா எவ்வளவு தெரியுமா, 2 ஓவர் 41 ரன் பவுலிங்ல நல்லா இன்டென்ட் காட்டி தள்ளிட்டாரு. அதுல வந்து எனக்கு ரொம்ப மனசே விட்டுருச்சு. அதனாலதான் நான் வந்து அவரை வந்து சர்டனிட்டி நாங்க யோசிக்கல. ஆனா ஒரு லைக் செலக்டர் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேர்ல்டு கப் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல ஹார்திக் பாண்டியா நிறைய பண்ணிருக்காரு. அந்த ஒரு இதுல இப்ப இந்த 2024 ஐபிஎல் விட்டுட்டு நம்ம ஹார்திக் பாண்டியா பார்த்தோம் அப்படின்னா அவர் சர்டன் மேபி மைண்ட் செட் மேபி இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா மூவ் பண்றது மேபி அந்த மைண்ட் செட்ல கூட ஒழுங்கா ஆடாம இருந்திருக்கலாம். உள்ள டீம் மாறும்போதே 2 தடவை கேப்டனா இருந்தாரு. அப்போ வந்து ஒரு இதுல ஃபைனல் வின்னு, இன்னொரு ரன்னர் அப், மும்பையை வந்து ஒரு மாதிரி மேல கட்டப்பாற மாதிரி தூக்கி நிறுத்த போறாரு அப்பெல்லாம் சொல்லிட்டு 9வது இடத்துல பாருங்க மனசே நீங்க எங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரோஹித் சர்மா அண்ட் ஹார்திக் பாண்டியா கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ரோஹித் சர்மா மாம் பத்தி பேசுவோம். எல்லாரும் நல்லவங்க. அவர் அந்த 2024 வேர்ல்டு கப்ல இருந்தே அவர் ஃபார்ம்ல தான் இருக்காரு. வந்த உடனே நான் 50 அடிப்பேன் 60 அடிப்பேன் டப்பு டப்பு 50 கூட இல்ல, அந்த 49 கிராஸ் பண்ற போது அப்படியே உசிரே போயிட்டு வந்தது. இப்ப என்னன்னா அதுலதான் ஒரு ட்விஸ்டே. அந்த வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ் பிச்சு பார்த்தனா ஃபாஸ்ட் ட்ராக் எப்படி சொல்றது, பேசாங்க அதிகமா வரும். அதனால மேபி வேணா அப்ப தலைவனை கையிலே பிடிக்க முடியாது. வாங்கடா இப்ப வாங்கடா பவுன்சர் போட்டுருவாங்க. ஆனா யார் வேணா வாங்க, ஆனா லெஃப்ட் ஹேண்ட் பேசர் மட்டும் வராதீங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேசர் வந்து டைம் அவுட் ஆயிடும். சோ அப்போ ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் 2 பேரு. அப்புறம் எஸ்எஸ்சி கிங் பஸ் இல்ல அடுத்து வரமா ரோஹித் சர்மா கிங் தான். ஆக்சுவலி ஏன்னா கோலி பத்தி பேசணும்னா கோலி நல்லா ஆறாரு, நான் இல்லன்னா சொல்ல. ஆனா இப்ப இருக்கிற T20 ஃபார்மேட்டுக்கு மத்த டீம்லாம் காட்டானுங்க மாதிரி யாரானுங்க. என்னன்னா இப்ப கோலி இறங்குற ரோலுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம்
நிதானமா அவர் செட் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு அவருக்கு. ஆக்சுவலா கோலியோட ரோல் என்ன அப்படின்னா, நீ வேர்ல்டு கப் 2023 வேர்ல்டு கப்லயே பாத்திருப்ப, நீ வந்து 50 ஓவர் வரைக்கும் ஆடு, உன்னை சுத்தி எல்லாரும் வந்து நல்லா அடிச்சு ஆடுவாங்க. நீ அதான் என்ன ஏன் வந்து இப்போ எஸ்ஆர்ஹெச் ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தா அப்படின்னா சேஸ் பண்றப்போ கேவலமா பண்றாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சேசிங் வராதடா. ஏன் வந்து அவனுக்கு அவ்வளவு கேவலமா பண்றாங்க அப்படின்னா, அவங்க இதுல நின்னு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் இல்ல. அது யார் அப்படின்னா மார்க்ரம் வந்து அவன் என்ன பண்ணுவான், மார்க்ரமுக்கு வந்து எடுத்து அப்படி ஆடுறது ஆள் கிடையாது, செட் ஆயிட்டு மார்க்ரமையும் வந்து நீ அடிச்சு ஆடணும்னு அனுப்பிச்சிடுறாங்க. சோ அவுட் ஆயிடுறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஆங்கர் ரோல் ஒரு டீமுக்கு ஒரு ஆள் 2 ஆள் கண்டிப்பா இருக்கும். அது ஒரே ஆளு இந்த இதுல பார்த்தா அப்படின்னா கோலி மட்டும். அதாவது கை திறந்து பாரு, கை கொடுக்கும் அந்த மாதிரி விராட். ரோஹித் சர்மாவே T20 ஸ்குவாட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சர்ச்சை வந்து விராட் கோலி T20 வேர்ல்ட் கப் கிடையாது அப்படின்ட்டு. ஆனா ரோஹித் சர்மா என்ன சொன்னாரு, வி நீட் விராட் கோலி அட் எனி காஸ்ட். எப்படி சொல்றாரு, டீமை தூக்கி பிடிக்கிறதே அவர் தான். என்னதான் ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தாலும் நல்ல இன்டென்ட் காமிச்சாலும் அவர் இன்டென்ட் காமிச்சிட்டு போயிட்டு. அதுக்கப்புறம் டீமை வந்து அட்லீஸ்ட் 20 ஓவர் வரைக்கும் லீட் பண்ணி கொண்டு போறது, ஆப்போசிட்ல நான் செகண்ட்ல இருந்தாலும் அவுட் ஆயிட்டே இருந்தாலுமே கோலி வந்து ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்றதுக்காக. ஏன்னா இப்ப என்னன்னா கோலி வந்து பொறுமையாடுறாரு அப்படின்ற மாதிரி. லாஸ்ட் T20 அந்த பாகிஸ்தான் வேர்ல்ட் கப்ல 8 பாலுக்கு நம்ம 28 அடிக்கணும், அதை முடிச்சு கொடுத்ததே அவர் தான். அதாவது ஹி கேன், பட் அவர் டீமுக்காக பொறுமையாடிட்டு இருக்காரு. அடுத்தது பும்ரா. இவங்க 2 பேரையா பேசுற அளவுக்கு ஈக்குவலா பும்ராவையும் பேசிதான் ஆகணும். A+ கிரேடுங்க சும்மா. அவர் வந்து எப்படின்னா, நீ IPL கிடையாது, T20 கிடையாது, ஆல் ஃபார்மட் பிளேயர்ஸ், எனி ஃபார்மட்ல அவர் இல்லாம நீங்க ஸ்குவாட் யோசிக்கவே முடியாது. இப்ப IPLமே மும்பை வந்து அவங்களோட பவுலிங் வந்து மோசமா இருந்தாலுமே அதுல ஒரு ஆள் அந்த 4 ஓவருக்கு ஆப்போனன்ட் டீம் ரெஸ்பெக்ட் கொடுக்குது அப்படின்னா அது பும்ராவோட ஒரு ஓவர், அந்த 4 ஓவர் மட்டும் தான். இதுல நான் மிஸ் பண்றது யாரை அப்படின்னா ஷமியை நான் மிஸ் பண்றேன், இன்ஜுரினால போயிடுது. அடுத்தது யாரு இருக்காருன்னா ஜெய்ஸ்வால் வெல் டிசர்வ் தான், உள்ளார 15ல இருக்கிறது வெல் டிசர்வ் தான். ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இவர் வந்து பிளேயிங் லெவல்ல இருப்பாரா? இப்ப யார் ஓப்பனிங் ஸ்லாட் வந்து கோலி அண்ட் ரோஹித் அப்படின்னா கண்டிப்பா ஜெய்ஸ்வாலுக்கு இருக்கிற 10 மேட்சா இருந்தாலும் சரி 12 மேட்சா சரி இடம் கிடைக்காது. ஒன்னொன்னு இறங்கிட்டு போட்டுமே, எனக்கு ஒன்னோட தான் ஆள் இருக்கா, யாருமே இருக்கா, கை இருக்கா. அப்ப சஞ்சு எங்க இருக்காப்ல, என்ன பண்ணாப்ல பாப்போம். ஆமா எனக்கு என்னமோ டவுட் தான். ஜெய்ஸ்வால் உள்ள வச்சிருந்தா சஞ்சு வெளில எடுத்துட்டு பண்டை இறக்கிடுவாங்கல்ல, அவரோட ரோல் அவர் ப்ளே பண்ணிட்டு போயிருவாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓப்பனிங் வந்து கோலி ரோஹித் இறங்குறாங்கன்னா, ரோஹித் வந்து இன்டென்ட் அடிச்சு ஆடுற ஒரு ஆளு, கூட ஒரு ஆள் வந்து கொஞ்சம் பார்த்து ஆடணும். எனக்கு தெரிஞ்சு கோலி பர்ஃபெக்டா இருப்பாரு எனக்கு தோணுது. ஏன்னா ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித்னா ரோஹித் வந்து செகண்ட் ஃபீல்ட்ல ஆடுற மாதிரி இருக்கும். இதுல எப்படி அவங்க முடிவு பண்றாங்கன்றது அவங்க கையில தான் இருக்குது. ரோஹித் கோலினா ஒரு ப்ராமிசிங்கான பார்ட்னர்ஷிப். அடுத்தது ஸ்கை கண்டிப்பா T20யோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நம்பர் ரோஹித் அந்த கை இல்லாம கூட இருப்பாரு, கை இல்லாம இருக்க மாட்டாரு. T20னா தலைவன் வந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே 4ல தான் ஆரம்பிப்பேன், அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாப்ல. பண்ட் எனக்கு பண்ட் கொஞ்சம் மாதிரிதான். பண்ட் வந்து இப்பதான் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகுறாரு. எடுத்தோடனே இன்டர்நேஷனல் மேட்ச்ல நல்ல கன்சிஸ்டன்டா, ஐ மீன் ஃபுல் டோர்னமெண்ட் ஆடுற அளவுக்கு அவர் ஃபிட்டா இருக்காரா இல்ல இன்ஜுரி வராம இருக்குமா? அது ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்றாப்ல ஓரளவு. ஐபிஎல் இருந்து விக்கெட் கீப்பிங் பண்ணி ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை இல்ல, பட் அந்த இன்ஜுரி வராம இருக்குமா? இல்ல ஏன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணி தானே பேட்டிங் பண்றாப்ல. எனக்கு தெரிஞ்சு விக்கெட் கீப்பிங் 20 ஓவர் பண்றாரு. அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபிட்னஸ் வாங்கி தானே ஆடுவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் சேட்டன் பத்தி பேசியாச்சு. அதுக்கப்புறம் சிவம் துபே நல்ல ஃபார்ம்ல இருக்க பிளேயரு, ஸ்பின்னர் அட்டாக் பண்ணி ஆடணும் அப்படின்னா துபே தான். அப்புறம் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல். எனக்கு இந்த ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் சஹல் எனக்கு இதுலதான் ஒரு மாதிரி லைட்டா இடிக்குது. இந்த இதுல ஜடேஜா தான், இந்த இதுல குல்தீப் தான். அது ரைட்டு. ஏன் அப்ப 4 பேர் எடுக்கணும் தான் என்னோட கேள்வி. ஆப்ஷன் தான். ஏன்னா இன்ஜுரிக்கு போயிட்டா என்ன பண்றது? இன்ஜுரி ஓகே, அப்புறம் எதுக்கு ரிசர்வ் பிளேயர் வச்சுங்க? ரிங்கு சிங் இருக்குதே இவ்வளவு பேசுறீங்க. இல்ல அதுக்கு சொல்லல, 2 பேர் இல்ல ஒரு பேர் இருந்தா ஓகே. சரிங்களா, ரோஹித் எப்படின்னா ஆள் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்ப மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி பண்ணும்போதுமே இருக்கட்டுமே, அந்த ஒரே லைனப் இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் 4-5 லைனப் வந்து கரெக்டா இருக்கும். மீதி உள்ள கீழ் லைனப் பாத்தீங்கன்னா அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், பிச்சுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சோ இப்ப எனக்கு என்னன்னா, உள்ளார வந்து நீ 15ல வந்து இப்போ சகலுக்கு வந்து வெல்ட் சேவிங் தான். ஏன்னா எனக்கே சகல ரொம்ப பிடிக்கும். போன வீடியோ நான் அதான் பேசிருப்போம். பிசிசிஐக்கு வந்து என்ன கருப்பு தெரியல, சகல வந்து இந்தியா டேக்கர் ஐபிஎல்ல அது ஓகே. ஆனா யாரு ஃபார்ம்ல இருக்கான்னு பார்த்தா அப்படின்னா சஹலை விட குல்தீப் ஃபார்ம்ல இருக்காப்ல. ஏன்னா டெல்லி மாதிரி ஒரு குட்டி கிரவுண்ட்ல டீமே வந்து 250 கன்சிட் பண்ணிட்டு இருக்கப்போ இவர் ஒரு ஆள் வந்து 25-30 அதுல 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படி ஸ்பின் பண்றாப்ல. சஹல் வந்து என்னன்னா நல்லா தான் போறாரு. அப்படின்னா அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவர் பெரிய கிரவுண்ட்ல ஆடுறாரு. ராஜஸ்தான் வந்து பெரிய கிரவுண்ட். சோ அப்படி இருக்கிறப்போ அதுலயுமே பெருசா விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியல. அவரையும் கடைசி ஒரு 2-3 மேட்ச் சகலையும் அடிச்சிட்டாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச குல்தீப் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லைன் பிக். அப்படின்னா இப்போ இந்த ரிசர்வ்ல வந்து இப்போ ரிங்கோ வந்து 15க்குள்ள கொண்டு வந்துருக்கலாம். என்னோட வந்து வீடியோக்கு முன்னாடியே அதான் பேசிட்டு இருந்தேன். ரிங்கோ 15க்குள்ள கொண்டு வந்துருக்கணும். சஹலை வந்து நீ ரிசர்வ்லயோ இல்ல அக்ஷரை வந்து ரிசர்வ்லயோ வச்சிருக்கலாம். போலிங் போடாப்லையா?
ரிங்கு வந்து ஃபினிஷர். சரி இந்த 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 ஸ்குவாட்ல எனக்கு ஃபினிஷர் யார் சொல்றாங்க? ஜடேஜா ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, அவரே 4 ஓவர் போடுறாரு. அப்புறம் என்ன? எனக்கு தெரிஞ்சு பவுலிங் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாட்ல பும்ரா, சிராஜ் கன்ஃபார்ம். இன் கேஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர் தேவைப்பட்டுச்சுன்னா ஹர்ஷ்தீப் சிங். பேஸ் அதிகமா இருக்க பிச்சு 3 பேருமே 4 ஓவர் 12 ஓவர். மீதி உள்ள 8 ஓவர் ஜடேஜா ஒரு ஆளு, அதாவது ஆல்ரவுண்டர் ஒரு ஆளு, ஒரு ஸ்பின்னர், மெயின் ஸ்பின்னர் எடுத்துட்டு வருவாங்க. பாண்டியா வந்து இதுரா பாண்டியெல்லாம் ஒரு 2 ஓவர் தள்ளலாம், மேபி தள்ளலாம், ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாமே தவிர்த்து இப்ப இருக்க பவுலிங் ஃபார்முக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாம ரோஹித் சர்மா வந்து இன்னும் அந்த நடுவுல ஆடம் நிக்ரிஸ் கூட ஒரு லைவ் நடந்தப்போ சிவம் துபே பத்தி நல்லா பேசினாரு. அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா சென்னை வந்து அவர் இன்னும் பவுலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணா நாங்க T20 இதுக்கு வந்து இன்னும் நாங்க யூஸ் பண்றதுக்கு ஈஸியா. ஏன் இப்ப இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, IPL இந்த இம்பாக்ட் பிளேயர்னால யார் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுவா, அவரோட ஃபுல் ஃபிளெஜ்டான பெர்ஃபார்மன்ஸ் யாரு அதை அடி வாங்குறா அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் அடி வாங்குறாங்க. அந்த லைவ்ல கூட பேசிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா என்ன சொல்றாரு, எனக்கு இம்பாக்ட்ல வந்து பெருசா இது கிடையாது, ஏன்னா ஒருத்தவங்களோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அதுல தெரிய மாட்டேது. சரி இப்போ வந்து பிளேயிங் சொல்லிடுவோம். அதுல வந்து பத்தி பேசவே இல்ல, சிராஜ் உங்கால பத்தி பேசவே இல்ல. ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த 15லயே சிராஜ் ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு மனசு ஒரு மாதிரி உறுத்தலா தான் இருக்குது. இதுல யாரு சரி இதுல மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கு. எனக்கு சந்தீப் சர்மா பயங்கரமா மிஸ் பண்றேன். இப்ப எல்லா இன்டர்நேஷனல் இல்ல நான் அதுக்கு காலையில வந்து ஆக்சுவலி கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் சொன்ன ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, சந்தீப் சர்மா டொமஸ்டிக்லாம் நல்லா தான் பண்றாரு. இல்ல நான் இல்லைன்னா சொல்ல, இன்டர்நேஷனல் ஒரு அப்கிரேடான ஃபார்மேட்டுக்கு நம்ம போகும்போது அங்க ட்ராக் வந்து ரொம்ப ஃபாஸ்டான ட்ராக். ஆனா சந்தீப் சர்மாவோட வந்து பவுலிங் பேஸ் பாத்தீங்கன்னா 130 140 போது அந்த ட்ராக்குக்கு வந்து பேட்ஸ்மேனுக்கு ஈஸியா இருக்கும் மீட் பண்றதுக்கு பால். இப்போ பாண்டியா மட்டும் என்ன 150 போட்டு பேட்டிங்காவது ஆடுவான். ஏதாவது ஒரு இல்ல இப்ப நீ துபாய்க்கு பவுலிங் கொடுத்தாலும் 130 சிராஜ் ரன் கொடுக்கிறதுக்கு இந்த ஆள வச்சு ட்ரை பண்ணலாம்ல. எவ்வளவு நல்ல ஃபார்ம்ல போடுறாரு. அப்ப ஆவேஷ் கான் எடுத்துக்கிறாங்க. ஆவேஷ் கான் கூட சந்தீப் பத்தி பேசுவோம். எனக்கு என்னன்னா இப்போ யாரோ ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், யாரோ இன்டர்வியூ ரீசெண்டா இந்த ஸ்குவாட் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூ பார்த்தேன். அதாவது இது சீக்கா அவரோட இதுதான். அனிருத்தா கேட்டுப்பாப்ல, இத்தனை வருஷமா நீங்க கப் அடிக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு தானே எடுத்துட்டு போனீங்க, அப்புறம் ஏன் கப் அடிக்கலன்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாப்ல. ஏன் புது ஆளுக்கு நீங்க கொடுக்க கூடாது? சிராஜுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான், ஆனா எவ்வளவு எஃபெக்டிவ் போன வேர்ல்டு கப்ல எவ்வளவு எஃபெக்டிவா இருந்தாரு. இப்ப நம்ம அந்த கணக்கு படி பார்த்தா சேட்டாவை தான் நம்ம எடுத்துக்க முடியாது. அவரு அவ்வளவு கன்சிஸ்டன்டா ஃபார்ம்ல ஐபிஎல் வச்சு மட்டும் இருக்கு சொன்னா, ஆனா அவர் ஐபிஎல் மட்டும் தான் ஆடுறாரு. அவரு ஐபிஎல் மட்டும் தான் ஆடுறாப்ல. கரியர் ஆப்ஷன் கொடுத்தாதானே தெரியும். அதனால சந்தீப் சர்மா வந்து இப்ப இல்ல, எனக்கு ரொம்ப வருஷமாவே எனக்கு அது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு டீம் கிடைச்சாச்சு. அதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா பஞ்சாப்ல இருக்கும் போதுல இருந்து அந்த ஆளோட கன்சிஸ்டன்சி மாறவே இல்ல. அப்ப ஓனர்ஸ் எடுக்கலாமே. சந்தீப் மூவியை தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கல்லடா. இப்போ என்னதான் டொமஸ்டிக் கேம்னாலும் அங்க இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வராங்க, அவங்க கூட இவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. சோ இ டிசர்வ்ஸ் an ஆப்ஷன் தான் சொல்றேன் நான். இந்த வருஷம் ஃபுல்லா பேட்டிங்கை பத்தி பேசி பவுலர்ஸை மறந்துடுறோம். ஒரு சில பவுலர்ஸ் தான் இவ்வளவு பெரிய பேட்டிங் பிச் இருக்கிற இவ்வளவு மோசமான சீரீஸ்லயுமே ஒரு சில பவுலர்ஸ் நல்லா பண்றாங்க. பும்ரா, சுனில் நரேன், அதுல சந்தீப் சர்மா சூப்பரா போட்டுருக்காப்ல. என்ன புரியலன்னா, இப்போ புதுசா வர பிளேயரு நல்ல ஃபார்ம்ல இருக்கவங்க எல்லாம் எடுக்கிறாங்க. இத்தனை வருஷம் ஒரு மனுஷன் கன்சிஸ்டன்சி காட்டிட்டு இருக்கான், இன்னும் எடுக்கலன்னா என்ன? இப்ப ஏன் சிராஜ் நல்ல பேஸ் இருக்கு, பும்ரா நல்ல பேஸ் இருக்கு, ஹர்ஷ்தீப் சிங் நல்ல பேஸ் இருக்கு, 3 பேரும் நல்ல பேஸ் இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும். வேரியேஷன் கிடையாது, பால் வேரியேஷன் நம்ம ஸ்விங் எல்லாம் ஆகாது. அந்த இல்ல சந்தீப் கிட்ட வேரியேஷன் இருக்கு, ஸ்லோ பாலும் போடுவாப்ல. கம்பேர் வித் பும்ரா, சிராஜ். நான் சொல்றேன் ரிசர்வ்லயாவது வச்சிருக்கிறதுக்கு ஒத்துதான் நான் சொல்றேன். இல்ல சிராஜ் கான் கேவலமா போறான். சிராஜ் கிட்ட பேஸ் இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் கன்சிஸ்டன்சி இருக்கு, அண்டாலடி மாட்டீங்க. இல்ல இப்ப வேரியேஷன் பொறுத்த வரைக்கும் சிராஜை விட சந்தீப் கிட்ட நிறைய வேரியேஷன் இருக்கு. சிராஜ் வந்து ஏத்த முடியாது. சிராஜ் கிட்ட இல்ல சிராஜ் கிட்ட ஸ்லோ பால் போட முடியாது. சிராஜால ஸ்லோ பால் போட முடியாது. என்ன சிராஜ் நீ வெறி ஏத்து இன்னும் ஏத்து பவுலிங் வேகமா தான் போட்டுட்டே பாப்பல. 150 போடுறது, 140 150 போட்டே பாப்பல. பும்ரா கிட்ட இருக்க வேரியேஷன், ஹர்ஷித் இருக்க வேரியேஷன் வந்து அப்ப நட்டு கூட எடுக்கலாமே. நீங்க நட்டு கூட எடுத்துக்கலாம். அதுவும் ஓகே தான், ஓகே தான் எடுத்துக்கலாம். யார் வேணா நட்டுவும் ஹர்ஷித்தும் கிட்டத்தட்ட சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ்ன்றதால ஓகே ஹர்ஷித் ஓகே ஃபைன். பெரிய மிஸ் இந்த வேர்ல்ட் கப் உறா இத்தனை வருஷம் வேர்ல்ட் கப்ல ஏன்டா எடுக்கல அந்த மனுஷனை? அப்ப ஃபார்ம் இது ஃபாஸ்ட் ட்ராக்ல பேசலடா, மத்த ட்ராக்ல ஏன்டா எடுக்கல அவரை? சரி, போன வருஷம் பவுலிங் ஆப்ஷன் நல்லா தான் இருந்தது. நீங்க வந்து ஷமி பும்ரா ரீப்ளேஸ் பண்றதுக்கு பதிலா சந்தீப் ரீப்ளேஸ் பண்ணீங்களா? பும்ராக்கு ஷமிக்கு பதிலா நீங்க பண்ணுவீங்களா? பண்ணிருக்கீங்களா? அட்லீஸ்ட் சந்தீப் சர்மா வந்து எதுல எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, நீ வேர்ல்ட் கப் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஜிம்பாப்வே சீரிஸ், அயர்லாந்து சீரிஸ், ருத்ராஜ் டாபிக் வாங்க. ருத்ராஜ் யாரு எடுத்துட்டு யார போடுவீங்க? சும்மன் கில ரிசர்வ்ல எடுக்கிறதுக்கு நீ ருத்ராஜ் எடுத்துக்கலாம். பிரின்ஸ் எடுக்க என்ன பண்ணாரு பிரின்ஸ்?
ஏன் இன்டர்நேஷனல் மேட்ச்ல நடுவுல இவனும் சொதப்பிருக்கான், ருத்ராஜ் சொதப்பிருக்கான், சொதப்பாமலாம் இல்ல கிடையாது. கடைசியில ஆஸ்திரேலியா மேட்ச்ல 100 அடிச்சான்டா அவன். ஃபார்ம்ல இருக்கணும் எடுப்பீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி விளையாண்டோட எடுப்பீங்களா? இப்ப இது கடைசியா ருத்ராஜ் ஆடின இன்டர்நேஷனல் மேட்ச் ராஜி. இன்னும் நானே வச்சிருக்கேன் கையில. ஆவரேஜ் பாருங்க வெறும் 19 தான். 6 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 19 இன்னிங்ஸ்ல 600 அடிச்சிருக்கான். 600 600 500 500 மட்டும் 500 ஸ்ட்ரைக்கர் பாருங்க. ரிசர்வ்ல இருக்கு. தகுதி இல்லையாடா? என்ன சொல்றேன், சுப்மன் கில்க்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியே ருத்ராஜுக்கு கொடுக்கல. அவரே நீங்க கரண்டா இந்தியன் டீம்ல இருக்கிற ஆளை விட்டுட்டு இன்னொரு ஆள் நீங்க யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி ஏன் பண்ண கூடாது? பண்ண மாட்டாங்கங்க, பண்ண கூடாது மாட்டாங்கங்க. இது ரிசர்வ்ல பாருங்க, சுப்மன் கில், கலீல் அகமது, ஆவேஷ் கான். எதுக்கு ஒரு ரன் எஸ்டிமேட் அடிப்பாரு? எதுக்கு இந்த 3 பேரும் ரிசர்வ்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு பதிலா நான் சொல்றேன், ருத்து, இந்த பக்கம் நட்ராஜ், சந்தீப் சர்மா கண்டிப்பா ரிசர்வ்ல எடுத்துருங்க. அவனா வந்து எல்எஸ்சில மயங்க் அகர்வால் சூப்பரா போட்டான். அவன கூட மயங்க் யாதவ் இன்ஜுரி. மயங்க் யாதவ் அதான் மயங்க் யாதவ் தான் இன்ஜுரி. சரி, நான் மயங்க் யாதவ் வந்து பவுலிங் ஆக்ஷன் சரி கிடையாதுனால தான் இன்ஜுரி ஆகுது. ஏன்னா இப்பதான் இந்த சீசன்ல தான் வந்தே இருக்காப்ல, உடனே எடுத்து வந்து இறக்கி அவரை வந்து கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. அசிம் சிங் எதுக்கு எடுத்துறான்? லெஃப்ட் ஹேண்டர் இல்லையே எடுத்துறான். இல்ல அர்ஷிப் சிங் ஓகே தான், அர்ஷிப் சிங் சாட்டிஸ்ஃபைட், ஓகே, வெல் டிசர்வ்ட். ஆனா ரன் அதிகமா கொடுப்பாப்ல. அர்ஷிப் பால எண்ட் ஓவர்ஸ்ல போட முடியும். ஒரு ஓவருக்கு 8 ரன்னாலும் he can defend. எனக்கு என்னன்னா இந்த ரிசர்வ்ல வந்து ஒரு ஆளை வச்சிருக்கீங்க, எனக்கு மனசு வலிக்குது. 15 பேர் ரிங்கு தயவு செஞ்சு, அதாவது அவன் சொன்னது ஐபிஎல் வச்சுதான் இவங்க எடுக்கிறானுங்க அப்படின்னு. இந்த ஐபிஎல்ல ரிங்கு பெர்ஃபார்ம் பண்ணல, சான்ஸ் அவ்வளவா கிடைக்கல. சான்ஸ் கிடைச்சதே ஒரு 3-4 மேட்ச் தான் இறங்கியே இருப்பாப்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அடுத்த பினிஷர் தோனி இவர் தான், லெஃப்ட் ஹேண்டர் தோனி இவர் தான், பயங்கரம் அந்த டெம்பர்மெண்ட் அப்படி இருக்குன்னு பேசிட்டு போன ஒரு ஆப்கானிஸ்தான் கூட ஒரு மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மாவும் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் டக்குன்னு விழுந்துரும். ரோஹித் சர்மாவும் ரிங்கு தான் இருந்து கடைசிக்கு ஆடி கொடுப்பாப்ல. 192 200 விக்கெட் அடிச்சு இருப்பாங்க. அதுல வந்து ரோஹித் வந்து 100, இவர் வந்து 69 38 பாலுக்கு 69. சோ இப்படி ஆடிட்டு ஒரு பிளேயரை நீ அவனை வந்து உட்கார வைக்கிற, ரிசர்வ்ல உட்கார வைக்கிற அப்படின்னா என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, இது இவ்வளவு பேசியாச்சு. எனக்கு என்ன இந்த பாடாவதியான இந்த ஒரு 15ல நான் ஒரு 11 பேரை எடுத்து இப்போ ஒரு டீம் செட் பண்ணணும். இப்போ அந்த 11 பேர் என்னன்னா இப்போ நடக்க போகுது. 11 பேர் என்ன சொல்லுப்பா? 11 என்னப்பா? வந்து முதல்ல இருந்து அப்படியே ஒரு ஸ்டார்டா போயிடும். ஓபனர்ஸ் யார் யாரு? ரோஹித் சர்மா, விராட். எனக்கும் ரோஹித் சர்மா, விராட் தான் ஃபர்ஸ்ட். அப்ப பாருங்க, அப்ப ஜெய்ஸ்வால் எதுக்கு? இல்ல ஆக்சுவலி என்னன்னா என் ப்ரெடிக்ஷன் படி அதுவா இருக்கும். மேபி இல்லனா இல்ல உனக்கு நான் எல்லாம் கேக்கல, உனக்கு பிடிச்சத சொல்லு. எனக்கு பிடிச்சதா டீம்ல சூஸ் பண்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. ரோஹித், விராட் ஓப்பனிங். ஒன் டவுன் வந்து என் சேட்டன் தான். எனக்கு 3, 4, 5 வந்து எனக்கு தெரிஞ்சு சரி சொல்லு, நீ சொல்லு. சேட்டன். 4th வந்து ஸ்கை. 5th வந்து தூபே, ஹர்திக் பாண்டியா, ஜட்டு, அக்ஷர் பட்டேல் கொண்டா. நான் பேட்டிங் ஆப்ஷன் இல்ல, நம்ம ஸ்பின் ஓகே இது ஓகே. ஆனா அந்த ட்ராக் தான் ஃபாஸ்ட் ட்ராக் ஆச்சு. பவுலிங் என்ன பண்ணுவீங்க அவனுக்கு? ஒரு பார்ட் டைம் தானே தேவை எங்களுக்கு. பார்ட் டைம்க்கு ஆல்ரெடி 2 ஸ்பின்னர் தூபே வேற எடுக்கிறீங்க. தூபே நான் எடுக்கவே இல்லையே. தூபே என்னடா சொன்னீங்க? ஆமா தூபே தானா? சரி பார்ட் டைம்ல 3 ஸ்பின்னர் எடுப்பீங்களாடா? அதுக்கப்புறம் பும்ரா, சிராஜ், அஷ்தீப். எனக்கு என்னோட சார், ஏன்னா எனக்கு ஆல்ரவுண்டருக்கு வந்து எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்ன்றனால அடிக்கிறதுக்கு ஆள் வேணா. T20 சும்மா கிடையாது. ரிஷப் வந்து இன்னும் எனக்கு ஒரு ஹோப் வரல. ஆமா, ரிஷப் பத்தி பேசவே இல்லையாடா? அத பாருங்களா, ஸ்பைடி இஸ் பேக் எல்லாம் ஸ்டோரி போட்டாங்க நிறைய பேர். இல்ல அதாவது இப்போ ரிஷப் ஆடுற கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் டென்ஷன் ஆகும், ஆனா இப்போ ஒரு மாதிரி ரிஷப் பண்ண வந்து இன்டர்நேஷனல் T20 கரியர்ல பார்த்தா அவரோட ஸ்டாட்ஸ் வந்து பெருசா கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் வச்சு எடுக்கலாம். நான் பேசல, ரிஷப் நல்லா விளையாடுறாரு. ஆமா, அது ஆக்சிடென்ட், அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் விளையாடுறாருன்னா கூடோஸ். என்னோட பிளேயர்ல வந்து கிட்டத்தட்ட சிமிலர் தான். ரோஹித் சர்மா, விராட் கோலி. எனக்கு வந்து 3ர்ட்ல வந்து எனக்கு ஸ்கை வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படி இல்ல சஞ்சு வந்து 3ர்ட்ல நல்லா விளையாடுற அப்படின்னா ஓகே, சஞ்சு ஸ்கை மாத்தி தே கேன் ரீப்ளேஸ். ஓகேவா? சஞ்சு ஸ்கை, சஞ்சு ஸ்கை. ஓகேவா? அதுக்கப்புறம் தூபே, அப்புறம் ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் கண்டிப்பா எனக்கு குல்தீப் யாதவ் வேணும். ஏன் அப்படின்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல எந்த விதமான ட்ராக் டெல்லி வந்து எப்படின்னா பாட்டா பிடிச்சது ஹைவே ரோடு மாதிரி இருக்கு. அதுலயே அந்த மனுஷன் வந்து ஸ்பின் பண்றான் அப்படின்னா என்ன ஃபாஸ்ட் ட்ராக் கொடுத்தாலும் அதாவது ஒரு வேரியேஷன் நாளுக்கு வேறல இல்ல வேற ஏதோ ஏன்னா ஒரு வேரியேஷன் இருக்கும். இப்போ ஜடேஜா ஒரு பக்கம் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர் அவரு. இன்னொரு பக்கம் குல்தீப் வந்து லெக் ஸ்பின்னர், சைனா மேன் ஒரு மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர், கிட்டத்தட்ட ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான். அப்படி இல்ல, அதுக்கு இன்னொரு பக்கம் வந்து அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 பேர். குல்தீப் நான் ஏன் என்னோட டீம்ல எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, விக்கெட் விழாத நேரத்துல ஒருத்தர் குல்தீப் எடுக்கல, அக்ஷர் தான் எடுத்திருந்தேன். அக்ஷர் தான் எடுத்தா? சரி, அப்ப ஓகே, அக்ஷர் எடுத்து குல்தீப் போட்டுங்க. பிளேயிங்ல பார்த்தா அப்படின்னா சிர்தீப், பும்ரா, குல்தீப், ஜடேஜா 4 பேர் 4 தான் 14 ஓவர் முடிஞ்சிருச்சு. அது இல்லாம எனக்கு தூபே, அக்ஷர் பட்டேல்,
பாண்டியா 3 பேர் இருக்காங்க. இது 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எனக்கு 2 ஓவர் போட்டா போதும். அக்ஷர் பட்டேல் கண்டிப்பா 2 ஓவர் போடுவாங்க. ஓவர் தள்ளுறது சரி, ஃபாஸ்டா இருந்தானே நல்ல பேர் கொண்டாரு. சரி அப்படி அதுதான் சொல்றேன்ல, அப்படி ஃபாஸ்டா இருந்தா அக்ஷர் பட்டேல் சரி, அக்ஷர் பட்டேல் போலாம். சரி இல்ல எனக்கு தெரியுமா அக்ஷர் பட்டேல் நான் குல்தீப் போட்டுறேன் உள்ள. ஏன்னா குல்தீப் எதுக்குன்னா விக்கெட்டே விடாத நேரத்துல திடீர்னு விக்கெட் விடும், நல்லா எடுக்கிறாரு. திடீர்னு விக்கெட் விடும். ஏன்னா டெல்லிய போட்டு டெல்லி பவுலிங் நவுத்தி இருக்கும்போது அந்த பார்ட்னர்ஷிப் முடிச்சு விட்டதே குல்தீப் தான். தைரியமா அக்ஷர் பட்டேலும் குல்தீப் தான் போட்டிருப்பாங்க. அந்த 8 அந்த ஸ்பின் 8 ஓவர் கிட்டத்தட்ட 50 ரன் 60 ரன் தான் போயிருக்கும். மீதி எல்லாரும் ஒரு ஓவருக்கு 20 ரன் கொடுத்துருந்தாங்க. அதனால தே டிசர்வ் பிளேஸ். இந்த ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல் இதுதான். சப்போஸ் ஃபாஸ்ட் ட்ராக் தான் எனக்கு கொடுக்குறாங்க, ஃபாஸ்ட் பாலர் தேவையாச்சுன்னா அக்ஷருக்கு பதிலா எனக்கு வேற ஏதாவது ஒரு பிளேயர், ஒரு ஃபாஸ்ட் பாலர் சிராஜ் எடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ இந்த 15 இந்த 11 பேர் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த வேர்ல்டு கப்ல இந்தியா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, எனக்கு அது வந்து சொல்லுங்க. இல்ல இல்ல ஆட பார்த்துட்டு அந்த நம்பிக்கை இல்ல. அதாவது இன்ஸ்பயர் பண்ணும்போது டவுட்டா இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு தாட் என்ன அப்படின்னா, போன வருஷம் வேர்ல்டு கப் ஓடி வேர்ல்டு கப்ல டீம் செமையா இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய வேர்ல்டு கப்ல டீம் செமையா எடுத்துட்டு போவாங்க. 2019 செமையா இருந்துச்சு, ஆனா ஜெயிக்கல. இந்த இதுல டீம் வந்து ஒரு மாதிரி கடமுனா டீமா இருக்கு. மேபி இதை வச்சு ஃபேவரட்ஸா போகாம ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. இதுதான் எங்களோட ஃபைனல் கருத்து. இந்த டீம் வந்து தேர்மா தேராதா, எங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிக்கலையான்றது எங்களோட ஒரு ஹாட்டான டிபேட் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. அடிச்சுட்டு இருந்தோம் அங்கிட்டு. சோ உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றத கமெண்ட் இந்தியா ஜெயிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு யாரு வந்து உங்களோட பிளேயிங் லெவன் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து நாங்க மீட் பண்றோம்.